பாஸ்டெக் பரவத நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஹுவாயோடைய புதுசாக லான்ச் ஆன XT அல்டிமேட் இந்த ஒரு ட்ரிபிள் ஃபோல்டிங் மொபைல் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வேர்ல்டிலே நம்பர் 1 ட்ரிபிள் ஃபோல்டிங் மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஹுவாய் நிறுவனம். இதை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஃப்ளிப்பு ஃபோல்டு அப்படின்ட்டு ஒரு டபுள் ஃபோல்டிங் தான் அதிகபட்சம் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் பெரிய கம்பெனி அவங்க தான் அவ்வளோதான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டாக ட்ரிபிள் ஃபோல்டிங் ஃபோன் வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே சைஸ்லேருந்து வந்துருவோம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் மொபைலாக இருக்கும் போது அதோட டிஸ்பிளே 6.4 இன்ச்சஸில் ஒரு AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டி ஃப்ளிப் பண்ணும்போது 7.9 இன்ச்சஸ் அகலம் வந்து வருது. அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி ஃப்ளிப் பண்ணும்போது மொத்தமாக 10.2 இன்ச்சஸ் அகலம் வந்து வருது. இந்த மொபைல் தான் ரொம்ப ஸ்லிம்மஸ்ட்டாக ஒரு ஃபோல்டிங் மொபைல் வந்து வந்திருக்குன்னே சொல்லணும். ட்ரிபிள் ஃபோல்டிங் மொபைல் ரொம்பவே ஸ்லிம்மஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலை ஃபுல்லாக விரிச்சு வைக்கும் போது எந்த அளவுக்கு திக்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3.6 mm திக்னஸ் தான் இதோட டோட்டல் திக்னஸே வந்து வருது. ரொம்பவே வந்து ஒரு ஃபோல்டிங் மொபைலில் இந்த அளவுக்கு வந்து கம்மியாக திக்னஸ் கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம். இதோட பேட்டரிலாம் வந்து கேட்டிங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. இதோட பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5500 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 66 வாட்ஸ் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு சார்ஜரும் வந்து இந்த பாக்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. இந்த மொபைலுடைய பேக் கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் அல்ட்ரா அப்பச்சர் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவும் 12 மெகாபிக்சல் பெரிஸ்கோப் கேமராவும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோனுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இது வந்து கேமரா வந்து ஹேண்ட்மேட் ஃபோர் டிசைன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலை பற்றியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரில் இது ஒன்றுனே சொல்லணும். இந்த மொபைலுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 300 கிராம் பக்கம் வந்து வருது. இந்த மொபைலுடைய செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 16 GB RAM 256 GB இன்டர்னல் மெமரி, 16 GB RAM 512 GB இன்டர்னல் மெமரி, 16 GB RAM 1 TB இன்டர்னல் மெமரி அப்படின்ட்டு ஒரு 3 ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வேரியண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட சார்ஜிங் ஒயர் பார்த்தீங்கன்னா USB Type-C கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் நிறைய சென்சார் இருக்குது. ப்ராக்சிமிட்டி சென்சார், காம்பஸ், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அது போன்ற நிறைய சென்சார் வந்து இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலுடைய ப்ராசர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹை சிலிகான் கிரின் 9010 அப்படின்ற இந்த ஒரு ப்ராசர் வேரியன்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் கம்பெனி தான். இந்த ஒரு ஹவாய் அப்படின்றது வந்து ஒரு சைனீஸ் பிராண்ட் தான். இது போல வந்து ஒரு ட்ரிபிள் ஃபோல்டு மொபைல் வந்து யாருமே வந்து இது வரைக்கும் பண்ணதில்லை. இந்த ட்ரிபிள் ஃபோல்டு மொபைல் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஹவாய் நிறுவனத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் விஷயம் வந்து எதுவுமே இப்போதைக்கு தெரியல. அது தெரிஞ்சது அப்படின்னா மறக்காம நான் ஸ்க்ரீனில் வந்து போடுறேன், உங்களால் செக் பண்ணிக்க முடியும். இது எப்படி ரிலீஸ் ஆனது அப்படின்றத வந்து நான் ஸ்க்ரீனில் போகிறேன், செக் பண்ணிக்கோங்க. இது போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மொபைல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இல்லை இனிமேட்டு தான் தெரிஞ்சுது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிவிடுவாங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.